காணீர் கதி ஒன்றும் கல்நீர் எழுத்து அஞ்சும். ஐயா, நல்ல கதி வேண்டுமா? ஆம், வேண்டும். அப்போ நான் என்ன பண்ணும்? எழுத்து அஞ்சும் கற்க வேண்டும். எழுத்து அஞ்சும் கற்றல் வேண்டும். கல்நீர் எழுத்து அஞ்சும். பேணீர் திருப்பணி, இறைவனுக்குரிய திருப்பணியை பேணுதல் வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பேணணும். பேணாமல் விட்டுட்டிங்கன்னா போச்சு. எனவே பேணீர் திருப்பணி. அப்போ பேசீர் அவன் புகழ். நீங்கள் இறைவன் புகழை பேசுங்கிறார். அதாவது இதெல்லாம் எதிர்மறையில் சொல்லார். நீங்கள் அவனை படிக்கலைன்னா, அவன் பேரை புகழை சொல்லலைன்னா, அஞ்செழுத்தை கற்கலைன்னா என்ன ஆக போகுது? அவன் புகழ் நீங்கள் விரும்பி கற்கணும், கேட்கணும். சரி, அதுபோல் திருநீர் உருத்திராக்கத்தை விரும்பி அணியணும். மறந்துடக்கூடாதுங்க. அந்த சொல்ல பாருங்க, ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனம். சில பேர் அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இல்லைன்னா திட்டுவார், இல்லைன்னா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் வேறு பயன். நீங்களாம் விரும்பி, இது என்னுடைய பெருமானின் அடையாளம், நான் சிவனடியார், எனவே என் பெருமானுடைய அடையாளத்தை நான் அணிந்திருக்கிறேன் என்று நீங்கள் விரும்பி போட்டுக்கிட்டிங்கன்னா பயனுங்க. ரெண்டுக்கும் பயன் ஒன்று நினச்சிடாதீங்க. எப்படியாவது போட்டால் சரிங்க அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் இல்லை. நீங்கள் விரும்பி அணிந்தால் தான் பயன். அதான் சொன்னார், பூநீர் உருத்திர சாதனம். எப்படி? ஆசைப்பட்டு விரும்பி பூசணும். திருநீற்றை எப்படி பூசணும்? விரும்பி பூசணும். கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேயாமாகில். சிவசிவா சிவசிவா அப்படின்னு நீங்கள் பூசுனே மகிழ்ச்சி அடையணும். வச்ச உடனே இங்கே கூட்டத்தில் சிக்கிக்கிட்ட வேற திருவுண்டு வச்சா பத்தாதான் தச்சோட்டு பூசி விட்டுட்டாங்க, இரு பேசிக்கிறேன். அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே முகத்தை துடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துடைச்சி கொஞ்சம் போகுது நமக்கு. அதுக்கான இடம் இது இல்லை. அதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. நல்ல நச்சு பளிச்சுன்னு பூசு. அதுக்கு தான் இங்கே நம்ம சிவமடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? நல்ல நெத்தி நிறைய பூச வேண்டிதான். நீங்கள் பூசுனா பார்க்குறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே கற்றவரே காமுருவர் என்பது போல திருநீர் பூசியை பார்த்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதனால் திருநீற்றை பூசணும், நெற்றி நிறைய பூசணும், விரும்பி பூசுதல் வேண்டும். மறந்துடாங்க, இந்த பாட்டை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். விரும்பி அந்த உருத்திர சாதனத்தை அணியணும். எனவே ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனம் நீரு எங்கும் பூசுகளீர். இப்போ நீங்கள் இந்த பாட்டை நேரு பொருள் வச்சு பாருங்களேன். அதாவது அஞ்செழுத்தை கற்கவில்லை, சரி, அப்புறம் திருப்பணி பேணவில்லை, அவன் புகழ் பேசவில்லை, உருத்திர சாதனத்தை அணியவில்லை, திருநீற்றை பூசவில்லை என்றால் அப்படின்னா என்னதான்? நீ வீண் அப்படின்னு அர்த்தம். வீணீர். இதெல்லாம் பூசலைன்னா, பேசலைன்னா, பேணலைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்கவில்லை, பேணவில்லை, பூசவில்லை, பேசவில்லை அப்படின்னா இசிக்கோல்ட்டு வீணீர். நீங்கள்லாம் பிறந்து பிரயோஜனமே இல்லையான்னு அர்த்தம். வீணீர் எது? மருதப்பிரான்கள் மேவுவதற்கு. நீங்கள் சிவபெருமான் திருவடியில் போய் கலந்துட முடியுமா என்ன? வீணா போச்சு அவன் பிறப்புன்ட்டார். எவ்வளவு பெரிய பிறப்பு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் சொன்னாங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஐயா, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதியா அந்த மனித பிறப்பு. அப்படி கிடைத்த பிறப்பு மனித சட்டையே அரிதிலும் அரிது. அதில் கூணு குருடு செவிடு பேடு இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. இத்தனையும் தாண்டி சிவனடியாராக வாழ்தல் அதனினும் அரிது. இந்த வாய்ப்பை இப்போ நீங்கள் நழுவ விட்டு விட்டால் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்ட பாவிகளாக போயிடும். நல்ல பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பாவியாக போயிடும். என்னையா இப்படி சொல்கிறீங்க?
நம்முடைய பெருமக்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள். எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. ஐயா, சிவபெருமான் திருவடிக்கு சேருவதை விட்டு போட்டு இந்த பாவியெல்லாம் வீணா போறானே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் 7ஆம் நூற்றாண்டு அழுது வருந்தினர். நம் பட்டினத்தடிகள் 10ஆம் நூற்றாண்டு சொல்றார். ஏயா, மருதப்பிரான் கடல் மேவணும்னா நீ என்ன பண்ணணும்? முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு அர்த்தம். என்ன செய்யணும்? அஞ்செழுத்தை கற்கணும், அப்புறம் திருப்பணி பேணணும், அவன் புகழ் பேசணும், உருத்திர சாதனத்தை பூணணும், திருநீரை எங்கும் பூசணும். இதெல்லாம் பூசினீங்கன்னா கதி என்ற ஒன்று கிடைக்கும். இல்லைன்னா கதி ஒன்று காணீர்ன்றார். கதி உனக்கு கிடைக்காதுன்றார். எனவே கதி பெற வேண்டுமானால் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம 12 பாடல் பார்த்துருக்குறோமுங்க. மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான பகுதியை தொட்டு காட்டிட்டேன், சில பகுதி நீங்கள் படிச்சுக்கன்னு விட்டுட்டோம், அதை பார்த்துங்க. இப்போ இந்த 13வது பாடல் ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறது. இது இந்த பாட்டு சைவ சித்தாந்தம் படித்திருந்தீங்கன்னா லட்டு மாதிரி பாட்டு, ஜிலேபி மாதிரி பாட்டு, மைசூர் பாக்கு மாதிரி பாட்டு. சைவ சித்தாந்தம் படிக்கலையா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? சொல்லப்பட்ட செய்தி அவ்வளவு சுவையான செய்தி இருக்கிறது. சும்மா அப்படி படிச்சுட்டே வரேன், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம், பொருள் அப்புறம் பார்ப்போம். பாருங்கள். மேவிய புன்மயிர் தொகையோ அம்மயிர் பாவிய தோளின் பரப்போ தோளிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் உதிரப் புனலோ கூறு செய்து இடை இடை நிற்கும் எலும்போ எலும்பிடை முடைகெழு மூளை விழுதோ வழுவத்து உள்ளிடை ஒழுகும் வழுப்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுக்கோ நீரிடை வைத்த மலத்தின் குவையோ வைத்த கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள் பிரியாது ஒருக்கும் பிணியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் என்னை. நான் யார்? இது கேள்வி. நான் யார் என்ற கேள்விக்கு மேலே சொல்லப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி. நிறைய பேர் உடம்பே உயிர் என்று கருதுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். உடம்புனா என்னன்னு தெரியுமாயா? பாருங்க, ஒவ்வொன்றா அப்படியே கொடுத்துட்டாரு. இது மேலா அப்படி பார்த்தீங்கன்னா முடிகள் இருக்கக்கூடிய பகுதி. அதை கடந்து பார்த்தீங்கன்னா தோல் இருக்குது. தோலை கடந்து பார்த்தா அது தோல் இல்லை, புண்ணு. ஏன்? காயமாச்சுன்னா புண்ணாகி போச்சுன்னு புண்ணு. சரி, அந்த புண்ணுக்குள்ளே பார்த்தா என்ன இருக்குது? உதிரம் இருக்கிறது. நல்லா இருக்குதா? இல்லை, அந்த உதிரம். அதுக்குள்ளே பார்த்தா எலும்பு. அந்த எலும்புக்குள்ளே பார்த்தா அந்த விழுது. அதுக்குமே அது மூளைன்னு அதுக்கு பேருங்க. இந்த மூளைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலும் நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு தெரிஞ்சு வச்சுருப்போம். எங்கே தெரிஞ்சிருப்போம் தெரியுங்களா? அம்மா, நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எளிமையாக இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா நான் நிறுத்திக்கலாம். ஆச்சுங்களா? அதாவது இந்த உடம்பு என்பதை நம்ம மணிவாச சொல்வார், புறந்தோல் பொறுத்து புழு அழுக்கு மூடின்னு ஒரு இடம் சொல்வார். இன்னொரு இடம் சொல்வார், நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி, அதாவது நம்முடைய திருவாசகத்தில் பிற்பகுதியில் ஒரு பாட்டை சொல்வார். என்னென்னா, இது புழு பொதிந்து அசும்பு ஒழிய பொய்க்கூரை. புழு பொதிந்து அசும்பு ஒழிய பொய்க்கூரைம்பார். இதை கொஞ்சம் விரித்து ஜூம் பண்ணி காட்டுறார். இந்த பார், இந்த பார், இந்த பார், இந்த பார் அப்படின்னு காட்டினா எப்படி இருக்கும்? அட கடவுளை, இதைத்தான் நான் நினச்சிக்கிட்டேன் இத்தனை நாளா. எது?
உடம்பு தான் நான் நினச்சேன். உடம்புன்னா என்ன? அத்தனையும் மயிர். அந்த மயிரில் தோல், தோலை கடந்தா சதை, சதையை கடந்தா எலும்பு, எலும்பு கடந்தா நரம்பு, நரம்பை கடந்தா மூளைன்னு ஒன்று சொல்கிறாரு. அது என்னது? யாராவது ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டுக்கிறீங்களா? கோழிக்கால் சூப் சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க. அந்த துண்டு துண்டாக வெட்டி சமைச்சிருப்பாங்க. சமைச்ச பிறகு அந்த எலும்பு துண்டு எடுத்து கொட்டுவான், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் வாயில் வச்சு அப்படின்னு உரிவான். அதில் ஒரு தசை மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மூளைன்னு பேர். நீங்கள் இந்த மூளைன்னு நினச்சிக்காதீங்க. எலும்புக்குள்ள ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அது பேர் மூளைன்னு பேர். அதுக்கு பேர் அதை தான் பண்ணார். அதுவா நீ கேட்குறாரு. இந்த மயிர் நீயா, தோல் நீயா, தசை நீயா, அதுக்கப்புறம் எலும்பு, நரம்பு, நரம்புக்குள்ள இருக்கிற மூளை இருக்கு பாருங்க. மூளை என்புதோல் பொறுத்த குப்பாயம் புக்கிருக்கேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ, எப்பால் அவருக்கும் அப்பாலாம் என் ஆரமுதே அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அப்படியே திருவாசகம் அங்கே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பொத்தை ஊன் சுவர் பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. எனவே அதை சொல்லிட்டார். அப்போ எலும்பு, எலும்புக்குள்ளுக்குற அந்த மூளை, அதுக்கப்புறம் சப்த தாதுக்கள், அதையெல்லாம் கூடி நிற்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து புழு. அதுக்குள்ளே என்ன இருக்குது? மலம் இருக்குது. மலம் வெளியேறுவதற்கு நீர் இருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நோய் இருக்கிறது. இந்த பிணி பொருந்திய உடம்பான் நான். ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்துட்டேன். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு எதை நினச்சிக்கிட்டேன்? இந்த உடம்பைத்தான் நான் நான் என்று கருதினேன். எனக்கு என்ன தெரியல, உடம்பு என்பது இசிக்கோல்ட்டு மயிறு, தோல், தசை, ரத்தம், எலும்பு, நரம்பு, மூளை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. சரி, அதான் சொன்னேன், இன்னது யான் என்று அறியேன். எப்போ? என்ன தெரியாததுனால. இது எதனால் ரொம்ப வந்துச்சு? நான் யார் என்ற கேள்வி தெரியாததுனால இதுவே நான் நினச்சி மயங்கி போயிட்டேன். இப்போ என்னாச்சு? என்னுடைய குருநாதன் வந்தான், எனக்கு ஞானத்தை உணர்த்தியதுனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? என்னை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்ல போகிறார் பாருங்க. என்னை நான் இது வரைக்கும் தெரியலன்ட்டார். ஏதினும் தேடி நான் எங்கே பண்ணேன்? நான் யார், நான் யாருன்னு தேடினேன். ஏதினும் தேடினேன் யாதீனும் காணேன். நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடுகிற அந்த தேடல் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. மறந்துடாதீங்க. நான் யார் அப்படிங்கிற வினாவுக்கு விடைய எல்லாரும் தேட மாட்டார்கள். ஏன்? நமக்கு எதுக்குங்க அந்த வேலை? எனக்கு நான் யாருன்னு தெரியும். நான் யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், எங்கள் வீட்டுக்கார் யார், என் பையன் யார், நான் எங்கே இருக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியுமே. நான் ஏன் தேடணும்? நீங்கள் நினைந்து வைத்திருப்பது மயக்கம். மயக்கம். நீங்கள் நான் என்று கருதுகிற அந்த உடம்பு நீங்கள் இல்லை. அப்போ நான் யார்? தவம் செய்யுங்க, விடை தெரியும். தவம் செய்தால் தான் விடை தெரியும். தவம் செய்யாமல் விடை தெரியாது. அப்படி தவம் செய்ததுனால விடை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் தெரிஞ்சவர் நமக்கு சொல்லி காட்டுறார். நம்ம என்னன்னு பார்ப்போம் பாருங்க. ஏதினும் தேடினேன் யாதீனும் காணேன். இதில் நான் இருக்கிறேன்னா அதில் நான் இருக்கிறான்னு தேடி தேடி பார்த்தேன்யா. எங்கே தேடி என்ன காணா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நான் தெரியல. ஏதினும் தேடினேன் யாதீனும் காணேன். முன்னம் வரை தனி வில்லால் புறத்தை அழல் ஊட்டி. எது? முன்பு ஒரு காலத்து முப்புறத்தை ஒரு அம்பால் எரிச்சான் இல்லையா அந்த பெருமான். முன்னம் வரை தனி விரலால் வில்லால் புறத்தை அழல் ஊட்டி கண்மடையாக காமனை ஒரு நாள் நுண்பொடியாக நோக்கி மன்மதனை ஒரு நொடிப்பொழுத பொடியாக்கி அண்டத்து வீயா அமரர் வீய எழுந்த தீவாய் நஞ்சை திரு அமுது ஆக்கி பார்க்கடல் கடைந்த பொழுது வந்த நஞ்சை அமுதமாக உண்ட இருவர் தேடி வெறுவர நிமிர்ந்து. 2 பேர் தேடுனாங்க, நெருப்பு வடிவமாக நின்றான். பாலகனுக்காக காலனை காய்ந்து
மார்க்கண்டேயர் போட்டு யமனை உதைச்சு சந்தன சரள சண்பக வகுல நந்தன வனத்திடை ஞாயிறு வழங்காது நவமணி முகிழ்த்த புதுவையில் எரிப்ப எண்ணரும் கோடி இருடிகணம் கற்கு புண்ணியம் புறக்கும் பொன்னி சூழ்ந்த திருவிடை மருத. இப்போ முன்ன வரைக்கும் சொன்னது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, பெருமான் எத்தகையவன் அப்படின்னா முப்புறத்தை எரித்தவன், காமனை பொடியாக்கியவன், அமரர்கள் அஞ்சிய பொழுது நஞ்சை அமுதமாக ஆக்கியவன், இருவர் தேடுகிற பொழுது நெருப்பு வடிவாக நின்றவன், பாலகனுக்காக காலனை காய்ந்தவன். அப்படிப்பட்டவர் யார்? அவர் தான் இப்போ திருவிடை மருதூரில் பட்டணத்து அடிகள் இருக்கிற காலத்தில் என்னென்ன வகையான மரங்கள் இருந்துச்சுன்னு பட்டியல் போட்டார். சந்தனம், சரளம், சரளம்னா தேவதாருன்னு பேர். சந்தனம், சரளம், சண்பகம் அது ஒரு வகை மரம். வகுளம், மகிழம் மரம் சொல்லுங்களா, வகுளம் மகிழம். நந்தன வனத்திடை ஞாயிறு வழங்காது. சந்தனம் இருந்துச்சு, தேவதார் இருந்துச்சு, செண்பக மரம் இருந்துச்சு, மகிழம், இதெல்லாம் மர வகை. அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருந்தது, நெருக்கமாக இருந்துச்சு, அடர்த்தியாக இருந்ததுனால சூரியனுடைய கதிர் நிலத்தை தொட முடியாத அளவுக்கு இருந்துச்சான். ஞாயிறு வழங்காது, ஞாயிறின் கதிர் மண்ணை தொட முடியல. ஏன்? மரத்தினுடைய இலைகள் அவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்திருக்குது. எனவே நவமணி முகிழ்த்த புதுவையில் எரிப்ப எண்ணரும் கோடி இருடி கணங்கட்கு புண்ணியம் புறக்கும் பொன்னி சூழ்ந்த. நினைத்து பார்க்காத இருடிகள் கணம் என்று சொல்லக்கூடிய தேவ கணங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை பாதுகாத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற காவிரி பாய்ந்து வளம் தருகிற திரு இடை மருத பொருவிடைப்பாக. ஆக பெருமான் யாரு? விடைப்பாகன். எனவே பொருவிடைப்பாக மங்கை பங்க கங்கை நாயக, மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின். இதுவரைக்கும் ஒருவாறு சொல்லியிருக்கிறார், 2 இடம் சொல்லிட்டார். ஒன்று, உடம்பே நான் என்று கருதி எங்கும் தேடினேன், யாதினும் தேடினேன், எங்கேயும் என்ன காணலை. இது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இறைவனை பற்றி சொல்ல வந்தார். முப்பெரும் எரித்தவன், மன்மதனை எரித்தவன், அப்படி எல்லாம் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட திரு இடை மருதூல் இருக்கக்கூடிய கங்கை நாயகன் தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின். மறந்துடாதீங்க, நான் முன்னையே சொன்னேன், இது சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தான் இந்த பாட்டு, இந்த பகுதி புரியும். நீங்கள் பேசும்போதே பல பேருக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்? சித்தாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. அது பேசும்போதே தெரிஞ்சிடலாம் நமக்கு அந்த ஒன்றும் சித்தாந்தம் படிக்கலைன்னு. எனவே அப்படி என்னைக்கு படிக்கிறீங்களோ அப்போ இது புரியும், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின். எப்போ இறைவன் அருள் ஒரு உயிருக்கு வாய்க்கிறதோ அப்போத்தான் என்ன கிடைக்கும் நமக்கு? நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். அதை சொல்றார் பாருங்க. தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின் மாய படலம் கிழித்து, மாயை என்கிற படலத்தை கிழித்து தூய ஞான நாட்டம் பெற்ற பின். இப்போ எனக்கு ஒரு நாட்டம்னா கண்ணுன்னு பேர், தூய நாட்டம் அப்படின்னு அர்த்தம். ஞான கண்ணை பெற்ற பின் அர்த்தம். 9ஆம் நூற்பா படிச்சிருக்கீங்களா? ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தென பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. 9ஆம் நூற்பாவில் காண்க. என்ன பண்ணுறது? நாட்டம்னா அங்கே தான் இருக்குது. நாட்டம்னா கண் என்று பொருள். இங்கே ஊனக்கண்ணை சொல்லல, ஞானக்கண். ஏன்? தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின் மாயப்படலம் கிழித்து தூய ஞான நாட்டம் ஞானக்கண் பெற்ற பின் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? யானும் நின் பெரும் தன்மை கண்டேன். பெருமானே, ஞானமாகிய கண் எனக்கு வாய்த்த பிறகு நான் உன்னை பார்த்தேன். நேற்று உன்னை பார்த்தேன், இப்போவும் பார்க்குறேன். ஆனால் நேற்று நான் உன்னை பார்த்ததுக்கும் இப்போ உன்னை பார்க்கறதுக்கும் வேறுபாடு இருக்குதுயா. நேற்று நான் என்ன நினச்சேன்? யாரோ ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்,
ஐயையோ, இந்த சாமி எனக்காகத்தானே வந்து காத்து கிடக்கிறது, பெருமானே என்னை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தானே நீங்கள் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறீங்கன்னு என் அறிவுக்கு எட்டுச்சு. இத்தனை நாளாக உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டனேன்னு என் நெஞ்சு பதறுகிறது பெருமானே. எனவே உன் திருவருள் நான் கருணை எனக்கு கண்ணாக கிடைத்த காரணத்தினால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், நின் பெரும் தன்மை கண்டேன் கண்டலும், அதான் சொன்னார், கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன். முன்ன என்ன சொன்னார், என்னை எங்கும் தேடினேன் யாதிலும் காணேன். என்ன நானும் தேடி தேடி பார்த்தேன், உடம்பா தோலா எலும்பா தசையா நரம்பா ரத்தமா அப்படி தேடி தேடி பார்த்தா என்னை காணவே இல்லை. ஆக என்னடா அது நாமளையே காணமே, என்னையே காணலையேன்னு கடந்த போது உன் கருணை என்கிற கண் எனக்கு கிடைத்தது, திருவருள் நாட்டம் கிடைத்தது. கிடைத்த உடனே உன்னை கண்டேன், உன்னுடைய அருளால் உன்னை பார்த்தேன். உன் அருளால் உன்னை பார்த்த பிறகு திரும்பி பார்க்கும்போது நான் தெரிஞ்சேன்னார். நேற்று வரைக்கும் நான் தெரியல, நீயும் தெரியல, இப்போ உன் கருணை எனக்கு கண்ணாக கிடைத்த காரணத்தினால் நீயும் தெரிகிறாய், நானும் தெரிகிறேன். அதாங்க சொல்றார், என்னையும் கண்டேன். என்னை மட்டுமா பார்த்தேன், பிறரையும் கண்டேன். பிறரைன்னு அர்த்தம், இது ஆணவம், இது கண்மம், இது மாயை என்று கண்டேன். அப்போ குருநாதனுடைய உபதேசம், திருவருள் என்கிற ஞானம் கைவர பெருமானால் முதல்ல சிவத்தை காண்போம், அப்புறம் நம்மை காண்போம், பிறரையும் காண்போம் அப்படின்னு காணலாம். பிறரையும் கண்டேன் அல்லது நின்னிலை அனைத்தையும் கண்டேன். ஏன், நீ இன்றி ஒன்றுமில்லை, நீ இன்றி ஒன்று இல்லை, யார் உன்னை அருகே இருப்பார் இல்லையா? நீ இல்லாமல் எதுவுமே இல்லை, நீ எதுவுமே இல்லை, நீ அன்றி ஒன்று இல்லை என்பதை நான் கண்டேன். நீ இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை கண்டேன், நீ எதுவும் இல்லை என்பதையும் கண்டேன். ஏன், வானல்லை மண்ணல்லை நீரல்லை தீயல்லை, நீ எதுவுமே நீ இல்லை. ஆனால் நீ இல்லாமல் எதுவுமே இல்லைப்பா. எவ்வளோ பெரிய சித்தாந்த நுட்பத்தை 10ஆம் நூற்றாண்டில் பட்டினத்தடிகள் சித்தாந்த சாத்திரம் வருவதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறார் இந்த பாடலில். அது சித்தாந்தம் படித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த இடம் உங்களுக்கு புரியும். எனவே என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தையும் கண்டேன். அதுக்கப்புறம் என்னே வியப்பு சொல், என்னே. அடுத்த வரையும் நின்னை காணா மாந்தர், யாரெல்லாம் இறைவனை பார்க்கலையோ, தெய்வ திருவருள் கை வந்து வாய்த்தலின்னு சொன்னார் பாருங்க. அந்த திருவருளாகிய கண் ஒரு உயிருக்கு வாய்க்கலைன்னா இறை தெரியாது, நாம் தெரிய மாட்டோம், பிற பொருள் தெரியாது. அப்படி நீங்கள் தெரிவதாக நினைப்பது அனைத்தும் மயக்கம். அப்போ எப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும்? திருவருள் கைவர பெருமானால் திருவருளை காணலாம், நம்மை காணலாம், நமக்குரிய சுற்றத்தை காணலாம். சுற்றத்தை காண்பது மட்டுமல்ல, அவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை காணலாம், எதுவும் அவன் இல்லை என்பதை காணலாம் என்பதை மிக 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 அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் பட்டினத்தடிகள். எனவே நின்னிலை அனைத்தையும் கண்டேன், என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோர். எவன் ஒருவன் உன்னை காணவில்லையோ அவன் தன்னை காண மாட்டான். அப்ப நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடணும். நீங்க முதல்ல என்ன தேடணும்? திருவருள் கைவரணும். திருவருள் கூட்டுனாத்தான் சிவம் தெரியும். சிவம் தெரிஞ்ச பிறகு அப்புறம் தான் நம்ம தெரியணும். நம்ம தெரிஞ்சு அவன் தெரிவதில்லைங்க. முதல்ல திருவருள் கூடணும். திருவருள் கூட்டின பிறகு அவனை காணணும். அவனை காணும்போது நம்மை காணணும். சரி, திருவருள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் தலைவன் என்று தெரியும், நீங்கள் அடிமை என்பது தெரியும், இல்லைன்னா தெரியாது. உணர்த்துகிற செய்தி தாங்க. இறைவனை காணுகிற ஒரு உயிர் தான் தன்னை காணும். தன்னையும் இறைவனும் காண்கிற உயிர் தான் பாசத்தை காணும். பாசத்தை கண்டுபோது இது பதி, இது பாசம் என்ற வேறுபாடு உயிரால். அப்போ திருவருள் கைவர பெறவில்லை என்றால் இது உண்மையாக உணர இயலாது என்பதை
கடைசியில் சொல்லப்பட்ட ஒரு 10 வரிகள் மிக 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 இன்றியமையாதது. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். நீங்கள் சைவ சித்தாந்தம் கூட கடுமையாக சொல்லும், நீங்கள் வாங்கிக்கிறது கடினம். அப்படி இல்லை. நின்னை காணார் மாந்தர் தன்னையும் காணா தன்னையோ. எவன் ஒருவன் திருவுருளை காணலையோ சிவத்தை காணலையோ அவன் தன்னை காணாதவன். அதனால் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு உண்டு. தன்னை அங்கே சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் அந்த பாடலை சொல்லும்போது நீங்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லைனர். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாதவன் தானே கெடுகிறான்பர். நீங்கள் உன்னை அறிதல் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோகா வகுப்புக்கெல்லாம் போனீங்கன்னா என்னை அறி அல்லது உன்னை அறி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுகிறது நீ யார் நீ யார் அப்படின்னு கேட்டால் நீ தான் அறிவு நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நீயே கடவுள்ன்றுவாங்க. நீங்களுக்கு சில்லுன்னு ஆகா இந்த கோடை காலத்து இதில் ஏற்காட்டில் போய் உட்கார்ந்த மாதிரி இருக்குது, நானே கடவுளாமே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடும். மறந்துடாதீங்க, அது மயக்கம். மயக்கம். நான் யார் அப்படின்னு கேள்விக்கு நான் அவனுடைய அடிமை என்பதை உணரணும். இதுதான் கோத்தும்பீர நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார் வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அவன் மட்டும் வராமல் போயிருந்தான்னா நான் தெரியாமலே போயிருப்பையா. அந்த குருநாதன் வந்தான், அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே. அந்த பெருமான் வந்து இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்னை ஆண்டு கொண்டானையா. என்ன பண்ணா? கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினான். அப்படியே மணிவாசி ஏன் கதறான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த வரியெல்லாம் உங்கள் நெஞ்சில் போய் குத்தணும், அப்போ தான் தெரியும் திருவாசம் ஏன் அவர் கதறினார். ஏன்? அந்த குருநாதன் வரவில்லையானால் அவனையும் அறிந்திருக்க மாட்டேன், என்னையும் அறிந்திருக்க மாட்டேன், என்னையும் அறியாமல் அவனையும் அறியாமல் நான் என்ன வருவேன்? தானே கெட்டு போயிருப்பனே. கெடுக்கிறதுக்கு இன்னொரெல்லாம் வேண்டாம், நானே கெட்டு போயிடுவேன். தன்னை அறியாது தானே கெடுகிறான். உங்களுக்கு இன்னொரு ஆள்லாம் வர வேண்டியதில்லை, நம்மளே போதும். இது திருமந்திரம் அறிவுறுத்துகிறது. விரிவை திருமந்திரத்தில் காண்க, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த பாட்டுக்கு வந்துடுவோம். நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் தொட்டு சாடுவோம், பார்ப்போம். அடுத்த பாருங்க. ஓராதே அஞ்செழுத்தும் உண்ணாதே, ஓராதே அஞ்செழுத்தும் உண்ணாதே, பச்சிலையும் நேராதே, தீரும் நீரும் நிரப்பாதே, யாராயோ எண்ணுவார் உள்ளத்து இடை மருதற் பொற்பாதம் நண்ணுவாம் எண்ணுவது நாம். இந்த பாட்டில் சொல்றாரு, யார் ஆயோ அப்படின்னு ஒரு வினா எழுப்புறாரு. யாராயோ எப்பன்னு கேட்டால் அஞ்செழுத்து நாமத்தை அந்த உண்ணுதல்னா நினைதல்னு பேர். நினையாய் நினையாய் சொல்லும்ல, அது மாதிரி அஞ்செழுத்தை உண்ணாதே. ஓறுதல் அப்படின்னா தியானித்தல்னு ஒரு பொருள். இப்போ அஞ்செழுத்து மந்திரத்தை எண்ணி தியானிக்க வேண்டும், அதை செய்யாமல். பச்சிலை கொண்டு சாமியை பூசிக்கணும், பச்சிலையோடு தண்ணீர் விட்டும் பூசிக்கலாம். பச்சிலையும் நேராதே நீரும் நிரப்பாதே. ஆக பூவும் நீரும் கொண்டு போற்றாமல் நீ மருதனுடைய பொற்கடலை மேவ முடியுமா என்ன? எனவே நீ யாராக இருப்பினும் அவனை மலர்கள் கொண்டு துதித்தால், பூக்கள் கொண்டு நீர் கொண்டு துதித்தால் அவனை காணலாம். அப்படி இல்லைன்னா அவனை காண இயலாது அப்படிங்கிறத இந்த பாட்டில் அறிவுறுத்துகிறார். இனி அற்புதமான இன்னொரு பாட்டு, இடையில கொஞ்சம் அப்படியே நான் தாண்டி வரேன். உங்கள் புத்தகத்தில் 19வது பாட்டு. இடைப்பட்ட பாடல்கள் உங்கள் விருப்பத்துக்கு விட்டாச்சு, நீங்கள் படித்து பார்த்துக்குங்க அப்படின்னு விட்டாச்சு. இந்த பாட்டு ஒரு சுவையான ஒரு பாட்டு. ஏறத்தாழ இந்த பாடல் 81 வரிகள் உடைய பாட்டு.
முன்ன படித்த 74 வரி, இது 81 வரி உடைய பாட்டு. 2 செய்தி தான் அதில் இருக்குது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், ஒருவர் காட்டுக்கு போய், அதாவது வீட்டை துறந்து, மனைவியை துறந்து, மக்களை துறந்து, அந்த வீட்டு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போனால் என்னங்க கிடைக்கும்? காய்கனிகள்லாம் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு காய் சாப்பிட்லாம், கனியெல்லாம் சாப்பிட்லாம். பருவம் மாறுச்சுன்னா காயும் கிடைக்காது, கனியும் கிடைக்காது. அப்புறம் என்ன கிடைக்கும்? வெறும் இலை தான் கிடைக்கும். சரி, அந்த இலையாவது சாப்பிட்ருப்போமே, அதையும் சாப்பிட்டோம். இலையுதிர் காலம் வந்துச்சு, இலையும் கிடைக்கல. என்னையா பண்ணார்? அங்கே ஓடுற ஆற்றுல தண்ணி போகுது, தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம்னு தண்ணி குடித்தோம். அந்த தண்ணியை குடித்து அதுக்கப்புறம் அப்படியே யோகம் என்ற முறையில் என் உணவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. நான் வீட்டில் இருந்த வரைக்கும் 6 வேளை சாப்பிடுவேன். புரியுதுங்களா? 3 வேளை காலை, மதியம், அப்புறம் ஸ்நாக்ஸு, டீ, பிஸ்கட்டு, வடை, பஜ்ஜி இப்படிலாம் சாப்பிட்டு இருந்த ஆள். இப்போ காட்டுக்கு போனால் என்னாச்சு? 6 வேளை போய் கொஞ்சம் கொஞ்சமாக 5 ஆச்சு, 5 4 ஆச்சு, 4 3 ஆச்சு, 3 2 ஆச்சு, 2 1 வேலை ஆச்சு. கடைசியில் ஒரு வேலையும் இல்லாமல் போச்சு, சோறே இல்லை. என்ன போச்சு? அங்கே கிடைக்கிற காய், கனி, இலை இதெல்லாம் சாப்பிட்டுருந்தேன். அதுவும் கிடைக்காத போது தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம். தண்ணி கிடைச்சதுக்கப்புறம் அதுவும் வரும்போது ஒரு கட்டத்தில் பிராணன் என்கிற மூச்சு காற்றை உணவாக கொண்டு ஒரு வழியாக நான் அப்படியே என்னை ஒடுக்கிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? சில நேரங்களில் கடுமையான வெயில் இருக்கும், சில நேரத்தில் கடுமையான பனி பொழிவு இருக்கும், அப்புறம் மழை பொழியும். இதிலெல்லாம் நடுங்காமல், வாடாமல், இதெல்லாம் எதுக்கும் ஆட்படாமல் இந்த உடம்பை பத்திரப்படுத்தி அதுக்கு பொருத்தமாக வச்சுக்கிறது. நம்ம காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு, தலைகாணி எடுத்துக்கிட்டு, ஒரு கொடை ஒன்று எடுத்துக்கிட்டால் போக முடியும்? ஏயா, உனக்கு நீ தான் காட்டுக்கு போய் விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்களா இல்லையா? எல்லாத்தையும் விட்டு போட்டு போயாச்சு, எதுவுமே இல்லைப்போ. அப்போ என்னாச்சு? இந்த உடம்பு என்கிற கூட்டை அந்த வெயிலுக்கு பழக்கி, அந்த மழைக்கு பழக்கி, கடும் குளிருக்கு பழக்கி கொண்டு, அப்புறம் சுற்றியும் தீ வளர்த்து கொண்டு, இப்படி எப்போ? நல்லா 12 மணிக்கு, நல்லா 12 மணி உச்சி வெயில் அடிக்கிற நேரம் சுற்றியும் தீயை வளர்த்துக்கிட்டு நடுவில் நின்றுக்கிட்டு ஒத்த காலை மடித்து, ஒத்த காலை ஒரு காலில் வச்சு மடிச்சுட்டு கையை அப்படியே தூக்கி நிமிர்த்தி வைத்து கொண்டு அப்படியே தவம் புரிவது. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு. அப்புறமேலு அது ஒரு தவம். அதுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படியே அசையாமல் உட்கார்ந்ததே இருப்பார். இது பூரா என்ன? மூச்சு காற்று, பிராணன் என்கிற காற்றே உணவாக கொண்டு அப்படியே கிடக்குது. இப்போ என்னாச்சு? வயிறு, முன்னாடி இருந்த வயிறு அப்படியே வத்தி போய் உள்ளுக்குள்ளே போய் குழி போல் ஆகிப்போச்சு. ஏன்? எங்கே வயிற்றையே காணமையா? ஏன்? இப்படி தொட்டு பார்த்தா வெளியே நின்னது இப்போ என்னாச்சு? உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி அவ்வளோ தூரம் எலும்பும் தோலுமா அப்படியே இருக்கிறார், அப்படியே இருக்கிறார். அவ்வளோதான். இப்படி வருந்தி ஒருத்தர் தவம் கடந்து என்ன சொன்னார்? நம சிவாய, சிவாய நம, நம சிவாய, சிவாய நம அப்படின்னு சொன்னார். சரி, இவர் எதுக்குங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறார்? வேற இல்லைங்க, அந்த முத்தின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது பெறுவதற்காகத்தான். ஓஹோ, முத்தி பெறணும்னா இவ்வளோ கஷ்டமாயா? நான் கூட எளிமையாக கிடைச்சிட மாட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டேனே. நம்ம போய் கடையில் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு முத்தி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டால் கிடைச்சிரும் போல இருக்குன்னு நினச்சா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆகுது. சரி, இப்படி ஒருத்தர் முயன்று கொண்டு முத்தி வேண்டும், முத்தி வேண்டும்னு தவம் கிடைக்கிறார். இன்னொரு பக்கம் நல்ல மாளிகை பக்கத்துலேயே நல்ல பெரிய மலை குன்று போல ஒரு இடம், அதில் ஒரு நீர் வீழ்ச்சி, பக்கத்துலேயே ஒரு பொய்கை, அருமையான சோலை, வீட்டில் அப்படியே மாளிகையில் நிலா முற்றத்துக்கு பக்கத்தில் அருமையான இலவம்பஞ்சு மெத்தை. அப்புறம் அப்படின்னா, ஐயா என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆட்கள் வேறு. அப்படியே வந்து நின்னா இப்படின்னா ஒரு ஆள் கேட்பார், இப்படின்னா ஒரு ஆள் கேட்பாங்க. அப்படி ஆட்கள்லாம் சுற்றி நிற்க, அதுக்கப்புறம் இதையெல்லாம் கடந்து அருமையான இளமையுடைய மனைவி இருக்க, அந்த மனைவியோடு இன்பத்தை நாடி அனுபவித்து கொண்டு இருக்கிற நிலையில் நானும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்கிறேன். அவர் காட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன சொன்னார்? நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொன்னார். அவர் இத்தனையும் விட்டுட்டு போயிட்டார்.
எது? வீடு, மனை, மக்கள், ஏவல், எல்லாத்தையும் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உடம்பை வருத்திக்கிட்டு நம சிவாய் நம சிவாய் நம சிவாயினார். நான் அப்படி இல்லை, நெய்யை ஊற்றி போடு, நல்லா ஊற்று, 3 வேளை சாப்பிடு, 6 வேளை சாப்பிடு, கனிகள் தனியாக, மாம்பழம் தனியாக, மாதுளம்பழம் தனியாக, எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிட்டு நேரத்துக்கு ஒன்று வகைக்கு ஒன்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எதையுமே விடலை. உடுத்திருக்கிற ஆடை காஸ்ட்லியான பட்டாடை இல்லைங்களா? இப்படி ஒரு வாழ்க்கைங்க, ராஜபோக வாழ்க்கை இது. சரி, இவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம சிவாய நம சிவாய நம்ம. இப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன என்னாச்சு? கைலாயத்தில் போனால் இந்த காட்டில் இருந்தார்ல முனிவர், அவருக்கு இவரை பார்த்தோன்னே அதிர்ச்சியே ஆகிப்போச்சு. என்னென்னு, நீ எப்படியா இங்கே வந்த கைலாயத்துக்கு? ஏன்? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து வாடி வதங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தேன். நீ இது எதையுமே விடலையா? நீ எப்படியா கைலாயத்துக்கு வந்தேன்னார். அதெல்லாம் பெருமானுடைய கருணை அப்படின்னார். பாருங்க, இவருக்கு அமைதியாக இருக்க தோணுமா என்ன? உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, கைலாயம் பெருமான் வரட்டு, அவர்கிட்டயே கேட்குறேன். சுவாமி வரார், பெருமானே என்ன ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா விண்ணப்பம்? இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு நமச்சிவாயம் சொன்னேன், நானும் இங்கே தான் வந்திருக்கிறேன், ஒரு கஷ்டமே படலை, அத்தனையும் அனுபவிச்சு அவருக்கும் கைலாயத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன சாமி கருணை இது அப்படின்னு கேட்டார். சாமி பார்த்தார், உனக்கு புரிய வைக்கணும் அவ்வளோதானே, சரிங்க வான்னார். அங்கேருந்து ஒரு சின்ன கல் ஒன்று கொடுத்தார் கையில், இந்தா வீசு அப்படின்னார். யார்கிட்ட? இந்த ஒல்லியாக இருந்தார் பாருங்க, உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு அவர்கிட்ட கல்லை கொடுத்து மேலே வீசினார். அவரும் பலத்தெல்லாம் திரட்டி அப்படின்னு வீசினார். ஒரு 5 மீட்டர் போய் அப்புறம் என்னாச்சு, பொத்துன்னு வந்து கீழே விழுந்துருச்சு. சரி, அடுத்து இவந்தால கூப்பிட்டார், இங்கே வாங்கினார். அதே கல்லை அவங்க கையில் கொடுத்து நீ வீசுறான்னார். அவன் வீசினான், 50 மீட்ரு போச்சு. இவன் வீசுந்து 5 மீட்டர் தான் போச்சு, அவர் 50 மீட்டர் போச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னாச்சு, பொத்துன்னு விழுந்துருச்சு. என்ன தெரியுதுன்னாரு. கல்லு கீழே விழுந்துருச்சு சாமின்னாரு. 2 பேர்த்துக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது, நமக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது. மேலே வீசின கீழே விழுந்துச்சு, மேலே வீசின கீழே வந்துச்சு. இதில் என்ன சாமி இருக்குதுன்னாரு. வேற ஒன்றும் இல்லை, வலிமையான ஒருவன் மேலே வீசினாலும் கல் கீழே தான் விழும், வலிமை இல்லாத ஒருத்தன் வீசினாலும் கீழே தானே விழும். ஆமாம், அது மாதிரி 5 எழுத்து மந்திரத்தை காட்டில் இருந்து சொன்னாலும் சரி, வீட்டில் இருந்து சொன்னாலும் கைலாயம் கிடைக்கும் யான்னார். இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? நமக்கு கைலாயம் கன்ஃபார்ம் தான், மறந்துடக்கூடாது. நம்ம இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், புரோட்டா சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம், வகை வகையாக சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடும்போது மறக்காமல் சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு சாப்பிட்டா போதும். இப்படி ஒரு உபாயத்தை உலகத்தில் யாராவது சொல்லி கொடுத்தாங்க? பட்டெடுத்து சாமி தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த பாட்டில் அந்த செய்தி தான் இருக்கிறது. அப்படியே பாட்டை படிச்சுக்கிட்டே வரேன், நீங்கள் பார்த்து கொண்டே வாங்க. அந்த வரிகளில் எவ்வளவு நயம் சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கே புலப்படும். உரையெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே பாருங்கள். முதல்ல சுவாமியை பற்றி புகழ்ச்சியாக சொல்லார். புண்ணிய புராதன, புண்ணியத்தின் வடிவமான், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். சுவாமி தான் புண்ணியன். புராதனன் பழமையானவன். புது பூங்கொன்றை கண்ணி வைந்த கைலை நாயக. இப்போ இதுக்கெல்லாம் உரையே வேண்டியது இல்லைங்க, நீங்கள் படித்தாவே உங்களுக்கு பொருள் தெரியும். புண்ணிய புராதன, நான் படிக்கிற பாட்டு 19வது பாட்டு, மறந்துடாதீங்க, பாட்டை தேடிட்டு இருக்காதீங்க, 19வது பாட்டை படிச்சுட்டு இருக்கிறேன். புண்ணிய புராதன புது பூங்கொன்றை கண்ணி வைந்த கைலை நாயக, கால கண்ட கந்தனை பயந்தவ, கண்டம் கருத்த பெருமானே, முருகப்பெருமானை உலகத்து கொடையாக கொடுத்தவனே, நெடுங்கன் மலையால் கொழுன மலையத்துவசன் மகளாகி உமையம்மைக்கு கணவனே கொழுன, பூதநாத பூதங்களின் தலைவனே, பொருவிடை பாகா வேத கீத விண்ணோர் தலைவ முத்தி நாயக. வேதத்தை சொன்னவன், வேதத்தை கேட்பவன்,
கீதத்தை கேட்பவன் விண்ணோர் தலைவன் முத்தி கொடுப்பவன் என்றும் கெடாதிருக்கக்கூடியவனாக மூவா முதலாக நிற்பன். மூவா என்பதுக்கு கெடாதன்னு பொருள். மூவா முதல்வ பத்தியாகி பனைத்த மெய் அன்போடு. இந்த வரி ரொம்ப முக்கியமுங்க. பத்தி என்கிற அன்பு காரணமாக நீங்கள் எதை பறித்து போட்டாலும் சாமி ஏற்றுக்குவார். பத்தியாகி அந்த சொல்ல கவனிச்சுங்க, முடிஞ்சால் அடிக்கோடு போட்டு வச்சுங்க. பத்தியாகி அப்படி பத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தியாகி பனைத்த மெய் அன்போடு உண்மையான அன்போடு நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கரியடை புகாமல் காத்தருள் புரியும் திருவிடை மருத. நீங்கள் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் பெருத்த அன்பினோடு ஒரு பச்சிலையை பறித்து சாமிக்கு வைங்க. அது எந்த நொச்சியாக இருக்கலாம், கரந்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு இலையை பறித்து அன்போடு பெருமான் திருவடிக்கு வச்சிங்கன்னா உங்களை இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லாமல் இறைவன் காப்பாற்றுவான். மறந்துடாதீங்க. இந்த பாட்டில் இந்த கரந்தை என்பது இலை தான். கரந்தை என்பது ஒரு மரத்தினுடைய இலை தான். எனவே நொச்சி ஆகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கருவிடை புகாமல் காத்தருள் புரியும் திருவிடை மருத. அப்போ யார் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு கேட்டால், பூவும் நீரும் கொண்டு போற்றுகின்றவர்கள் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்ல மாட்டார்கள். நீங்கள் பூவும் நீரும் கொண்டு போற்றுறவங்கன்னு சொல்லும்போது ஒரு சொல்ல அன்போடு போற்றுகிறவர்கள். வால்டியூப் மாதிரி அதை மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியம் அந்த சொல்லு தான். அன்போடு நீங்கள் போற்றுனீங்கன்னா உங்களை கருவுக்குள்ளே போகாமல் காப்பாற்றுவான், இல்லைன்னா கை விட்டுடுவான். மறந்துடக்கூடாது. அதனால் கருவிடை புகாமல் காத்தருள் புரியும் திருவிடை மருத திரி புறாந்தக மலதலை உலகத்து பல பல மக்கள். இது வரைக்கும் இறைவனுடைய புகழ்ச்சிங்க. இனிமேல் சொல்ல வர செய்தி 2 பிரிவாக வச்சுக்கணும். ஒரு பிரிவு உலகத்தை ஒருத்து மக்களை வெறுத்து காட்டுக்குள்ளே போய் தவம் செய்கிற முனிவர். இன்னொரு பகுதி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா வசதியும் ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாம் என்னென்ன வசதியும் அத்தனை வசதியும் ஒன்று விடாமல் பயன்படுத்துகிற ஆள். ஒருத்தர் எதுவுமே வேண்டான்னு விட்டவர், இன்னொருத்தர் எல்லாத்தையும் விட்டவருக்கும் மந்திரம் 5 எழுத்து தான், அனுபவிக்கிறவருக்கும் மந்திரம் 5 எழுத்து தான். அது மறந்துடக்கூடாது. பாருங்கள், மலர்தலை உலகத்து பல பல மாக்கள் என்ன பண்ணுறாங்க? மக்களை, மனைவியை, ஒக்கலை, ஒரி அப்படின்னு அர்த்தம். வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரி மனையும் பிறவும் துறந்து, வீட்டை விட்டு கிளம்பியாச்சு, காட்டுக்கு போயிட்டார். மனையும் பிறவும் துறந்து நினைவரும் காடும் மலையும் புக்கு, காட்டுக்குள்ளே போய் மலைப்பகுதியில் போய் குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கடுந்தவம் செய்கிறாங்க. கோடையில் கைமேல் நிமிர்த்து, கோடை காலத்தில் மொட்டை பாறையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு காலை மடித்து ஒரு காலை ஊன்றி கொண்டு கையை நேராக தலைக்கு மேலே தூக்கி நின்றுக்கிட்டு கடுந்தவம் புரிதல்னு பேர். அப்படியே சொல்ல பாருங்க. கோடையில் கைமேல் நிமிர்த்து கால் ஒன்று முடக்கி. இதில் நீங்கள் இந்த புராணங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் யோகிகள்லாம் அப்படி அர்ஜுனன் பாசுபதத்துக்காக தவம் செய்யும்போது இப்படி நின்னான்னு ஒரு ஊசி மேலே நின்று தவம் செய்தான்னு எல்லாம் புராணம் படிச்சிருப்பீங்க பாருங்கள். எனவே கால் ஒன்று மடக்கி கைமேல் நிமிர்த்து ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று. 4 பக்கம் நெருப்பு, 5ஆவது நெருப்பு சூரியன். எனவே ஐவகை வேள்வி என்ற மாதிரி ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று மாறி நாளிலும் மழை பெய்தாலும் வார்பனி நாளிலும் பனி கொட்டினாலும் நீரிடை மூழ்கி, மழையோ பனியோ எதை பற்றியும் கவலையில் சுத்தமான பச்சை தண்ணியில் மூழ்கணும். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஹீட்டரை போட்டு சுடுதண்ணில் குளிக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை. அங்கே முழுக குடுகுழு நடுங்கினாலும் பச்சை தண்ணி தான் குளிச்சாகணும். எனவே நீரிடை மூழ்கி நெடிது கிடந்து சடையை புனைந்து, தேங்காய் எண்ணெயெல்லாம் தரமாட்டாங்க யாரும். ஏன்? முடியெல்லாம் சிக்கு பிடிச்சி போய் சடை போட்டுடும். சடையை புனைந்து தலையை பறித்து உடையை துறந்து உண்ணாது உழன்று.
சில நேரங்களில் சட்டை கிட்டையெல்லாம் என்ன ஆகிடும், கழட்டி போட்டு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு சுற்ற வேண்டியதுதான். ஏன் துவைச்சி கட்டணுமே, எங்கே துவைக்க, சோப்புக்கு எங்கே போகிறது, துணிக்கு எங்கே போகிறது? எனவே கோவணம் ஆடையை தவிர்த்து ஒரு ஒன்றும் இல்லை. எனவே அந்த மாதிரி எல்லாத்தையும் உடையை துறந்து உண்ணாது உழன்று, சாப்பாடெல்லாம் கிடைக்காது, உண்ணாது உழன்று வாயும் நீரும் வருந்துவன அருந்தினர். பாருங்கள், உடையை துறந்து காயும் கிழங்கும் காற்றுதிர் சருகும்னர். காயை சாப்பிட்டு, கிழங்கை சாப்பிட்டு, காற்றை சாப்பிட்டு, நீரை சாப்பிடுவது. காயும் கிழங்கும் காற்றும் நீரும் சருகும் வாயும் நீரும் வந்தன அருந்தியும் கலரிலும் கல்லிலும் கண்படை துயிலும். கலர் அப்படிங்கக்கூடிய நிலத்திலும் கல் மீதும் கண்படை கொண்டும். அப்படியே கண்படைனா தூங்குதல்னு பேர். தூங்குவது எங்கே அப்படின்னு கேட்டால் மெத்தியில் படுத்து தூங்க முடியாது, மொட்டை பாறையில் படுத்து தூங்கணும், முள் இருக்கிற பகுதியில் படுத்து தூங்கணும். எனவே கலரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் தளர்வுறும் யாக்கையை தளர்வித்து ஆங்கவர் அம்மை முத்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் ஒருப்பர். அவங்க நிலை என்னன்னு கேட்டால், இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு இப்படி கடற்கரணின்னு அவங்கள வெறுத்து நிற்பாங்களாம். அதனால தான் மணிவாசர் சொன்னார், உண்டு உடுப்பு இருப்பதானேன் போரேரே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. எத்தனை இடம் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த உடம்போடு கூடி என்னால் இருக்க முடியும், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேன் அடிமை சால அழகுடைத்து. கூப்பிடியா என்ன அப்படின்னு கேட்குறாரா இல்லையா? பெருமானே வா என்று அருளாயே, என்னை கூப்பிடு, வா வான்னு கூப்பிடுன்னு கேட்குறாரு. ஆனால் சாமி கூப்பிடவே இல்லை, அவர் மெதுவாக தான் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் இங்கே சொல்கிறாரு, இவர்கள் தனக்குத்தானே தம்மை தாமே வெறுத்து ஒதுக்குவர். உனக்கு உணவு ஒரு கேடா, உனக்கு ஒரு படுக்கை கேடா, உனக்கு தண்ணி வேற வேணுமா அப்படின்னு தனக்கு தானே கேட்டு தன்னைத்தானே வெறுத்து 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 கடும் தவம் புரிகிறாங்களாம். இதெல்லாம் நான் பண்ணலை சுவாமினர். பாருங்கள், இனி வருவது அத்தனையும் அப்படியே நேர்மாறான பகுதி. இதெல்லாம் விளக்கம் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க. நான் அப்படி படிச்சுட்டு மட்டும் வரேன். பாருங்கள், இங்கிவை செய்யாது யாங்கள் எல்லாம், இதெல்லாம் செஞ்சு தவம் செய்து முத்தி பேறு வேணுங்கிறதுக்காக இப்படி செய்து கிடக்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ணலைன்ட்டார். நாங்கள் இதெல்லாம் செய்யலை. என்ன பண்ணோம்? பழுது நின்று உயர்ந்த எழுநிலை மாடம். அன்னைக்கே 7 மாடி கட்டடம். எழுநிலை மாடத்து செழுந்தாது உதிர்ந்த நந்தவனத்தும் தென்றல் இயங்கும் முன்றில் அகத்தும் தண்டா சித்திர மண்டப மருங்கிலும். செழுந்தாது அப்படின்னா மகரந்த துகள்கள் வருகிற நந்தவனம், தென்றல் வந்து உலாவுகின்ற முற்றம், அப்புறம் சித்திர மண்டபம், அருமையான வேலைப்பாடோடு கூடிய மண்டபம். என்ன வேலைப்பாடுங்கிறீங்க? வாழ்க்கைன்னா இதாயா வாழ்க்கை அப்படி சில பேர்த்துக்கு போனால் பார்க்குறமா இல்லை, என்ன சோஃபா செட்டு, என்ன போர்ட்டிக்கோ, வீட்டை பார்த்தியா, நாம்பளும் தான் கட்டி வச்சிருக்கிறோமே, என்னையா அது ஹாலே வீடு மாதிரி இருக்குது, அப்போ வீடு எப்படி இருக்கிறது? அப்போ பார்த்து பார்த்து சில நேரம் மனசுக்குள்ளே கொடுத்து வச்ச மகராசன் வாழ்ந்துட்டுருக்கிறான், நமக்கு தானே வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்புறம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்க, சொல்ல மாட்டோம் வெளியில், உள்ளுக்குள்ளே நினச்சிக்குமா இல்லையா? சரி பாருங்கள், இப்படி அந்த முன்றில் அகத்தும் தண்டா சித்திர மண்டபத்து மருங்கிலும் பூவிரி தரங்க வாரி கரையிலும் மயில் பெடை ஆல குயிற்றிய குன்றிலும். மயில் வந்து ஆடுது, அங்கே மலை போல குன்று இருக்குதான். வேண்டுனர் வேண்டுளி ஆண்டிட மறுப்பின் நீர்ந்த வாளரி சுமந்த விருப்புறு கட்டில் மீமிசை படுத்த ஐவகை அமளி அணையமேல் பொங்க தன்மலர் கமலம் வெண்மடி விரித்து பட்டினுள் பெய்த பதனுன் பஞ்சின் தொட்டனை நெட்டனை அருகா கொட்டைகள், அதாவது பருத்தியிலிருந்து கொட்டைகள் எடுத்து இருக்கப்பட்ட இலவம் மஞ்சில் செஞ்ச மெத்தை. எப்போ? 10ஆம் நூற்றாண்டில். நான் அதனால் அதுக்குள்ளே போகலைங்க, நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக போகிற காரணம் அதுதான். அது உள்ளுக்குள்ளே பூரா போகம். அது நீங்கள் நம்ம அதில் தான் இருக்கிறோம், அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனவே பாயல் மீமிசை பரிபுறம் மிழற்ற சாயல் அன்னத்தின் தளநடை பயிற்றி பொற்று ஓர் அரணத்தை சுற்றிய துகில் என்ன மென் குரங்கின் தொம் என கலிங்கம் கண்ணும் மனம் கவர.
அந்த மனைவி என்று சொல்லக்கூடியவள் வரும்போது கண்ணையும் மனத்தையும் கவருகிறாங்க. அவங்க தோற்றம் கண்ணும் மனமும் கவற்ற பன் வர இறங்குமணி மேகலை மருகில் கிடப்ப ஆடர அல்குல் அரும்பெறல் நுசும்பு வாட விங்கிய வனமூலை கதிர்ப்ப அல்லியம் கமுகை அலங்கரித்தது போல் மணியல் ஆரம் கதிர்விரித்து ஒளிர் தர மணிவளை தாங்கும் அணிகளு மென்தோல் வரிந்த சாந்தின் மிசை விரித்து மீதிட்ட உத்திரிய பட்டு ஒருவால் ஒளிதர வன்னை வாட்டிய உள்ளிரு காதோடு பவலத்து அருகாம் தரளம் கிடந்தங்கு ஒழுகி நீண்ட குமிழன்று பதித்து காலன்வேலும் காமபானமும் ஆலகாலமும் அனைத்து மிட்டு அமைந்த 2 நாட்டம். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்க. அந்த பெண்ணினுடைய கண் பார்வை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் காலனுடைய வேல் போல இருந்துச்சான். காலனுடைய வேல் கூர்மையாக இருக்குமா இல்லையா? எனவே அந்த பார்வை ரொம்ப கூராக இருந்துச்சு. அதுக்கு அது காமபானம் மன்மதனுடைய அம்பு போல் இருந்துச்சு. அடுத்தது அது என்னை கொன்னுடுச்சுங்க. ஆலகாலம் என்ன பண்ணும்? உயிரை கொன்னுடுமா இல்லையா? நீங்கள் இன்றைக்கி இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது சினிமா படத்தை நம்ம சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. அவன் பார்த்துட்டான், வீட்டுக்கு வந்து தன் நண்பன்கிட்ட சொல்லுவான், டே பார்த்தாடா செத்தே போயிட்டேன்டாம்மா. பார்த்து எத்தனை படத்தில் கேட்டிருக்கோம், ஒரு பார்வை பார்த்தா பாரு உசிரே போயிடுச்சு, நான் அங்கேயே செத்துட்டேம்மா. அதுதான் எப்போ 10ஆம் நூற்றாண்டுனே சொல்லிட்டாரு. அந்த வரி அதுக்கு தான். காலன் வேலும் காமபானமும் ஆலகாலமும் அனைத்தும் மிட்டமைந்த 2 நாட்டம். ஒரு பார்வை பார்த்தோன்னே மொத்தம் முடிஞ்சு போச்சு என்ன. அப்படிப்பட்ட அந்த பெண் அப்படிங்கிறத சொல்றார். நாட்டமும் புரண்டு கடை மெளிர் தர மதியன மாசரு வதனம் விளங்க புதுவிரை அலங்கல் குளன்மிசை பொழியும் அஞ்சொல் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும் சின்னம் பரப்பிய பொன்னின் கலத்தில் அரிசுவி அடிசில் பரிதினி அருந்தாது ஆடினார்க்கு என்றும் பாடினார்க்கு என்றும் வாடினார்க்கு என்றும் வரையாது கொடுத்தும் பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசின் நல்லன தொடையில் சேர்த்தியும் 5 புலன்களும் ஆர்ந்தும் மைந்தரும் மக்களும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம். அவர் எதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனாரோ, நான் எல்லாம் வேண்டும் 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 என்று எல்லாத்தையும் ஆண்ட அனுபவிச்சு, ஆஹா என்ன வாழ்க்கையா வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப இருமாந்து இன்பத்திலேயே கடந்தையான்ட்டார். சரி, இது வரைக்கும் 2 பகுதி சொல்லிட்டார். ஒன்று வெறுத்து நிற்கிற பகுதி, இன்னொன்று விரும்பி நிற்கிற பகுதி. 2 பகுதியாக எடுத்துக்கொண்ட 2ஐயும் முடிவு கொண்டு வந்து காட்டுகிறார். எங்க கைலாயத்தை கொண்டு வந்து இணைச்சு காட்டுறார் பாருங்க. இப்போ அது எப்படி சொல்லுவார்? ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்தும் வாயிடை மறவாது. காட்டுக்குள்ள நின்றவரும் மந்திரம்தான் சொன்னார், வீட்டுக்குள்ள இருக்கிற நானும் மந்திரம்தான் சொன்னேன், அவரும் நமச்சிவாயன் தான் சொன்னார், நானும் நமச்சிவாயன் தான் சொன்னேன். எனவே என் மந்திர எழுத்தைந்து வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்துதலின் என்னுடைய அறிவை உன் அருள்வழி செலுத்திய காரணத்தினால் அந்த முத்தியும் இழந்திலும். யாரையா இந்த விட்டுட்டு போனாலும் முத்திக்கு போறாரு பாருங்க, அவர் பெறுகிற முத்தியை நானும் பெறுகிறேன், எப்படிங்க பெற முடியும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் அந்த உதாரணம் சொல்ல, முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ. ஐயா எனக்கும் முத்தி அவருக்கும் முத்தியா, இது எது? அது உன்னுடைய கருணைக்கு கிடைத்த பெருமையானார். அது எப்படியா பெருமைன்னார்? அதான் அடுத்து அது பாருங்க, நின்னது பெருமை என்றோ என்னெனின் எப்படின்னு கேட்குறீங்களா? வல்லான் ஒருவன், நல்ல பலசாலி ஒருத்தன், அவன் கையில் கல்லை கொடுத்தீங்கன்னா வானை நோக்கி வீசுவான். வல்லான் ஒருவன் கை முகன்று எரியணும், மாட்டான் ஒருவன் நோஞ்சான் ஒருத்தன். வலிமையான ஒருத்தன்ட்ட கொடுத்து வீசு அப்படின்னா அது சொல்லுன்னு மேலே போயிட்டு போச்சு போச்சு போச்சு, அப்புறம் பொத்துன்னு வந்து விழுந்துருச்சு. சரி, இவன்கிட்ட கொடுத்தா இவன் தலைக்கு மேலே இப்படின்னு கொஞ்சம் போச்சு, பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அதான் மாட்டா ஒருவன் வாளா எரியினும் நிலத்தின் வழா அக்கல் போல.
மேலே வீசப்பட்ட கல் எப்படியும் நிலத்தில் வந்து விழுமோ அதுபோல அஞ்செழுத்தை சொல்கிற ஒருவன் நீ இல்லற வாழ்க்கையில் இருந்து சொன்னாலும் சரி, துறவு வாழ்க்கை இருந்து சொன்னாலும் சரி, அஞ்செழுத்தை சொல்வாயானால் வீடு வேறு என்கிற இன்பம் நிச்சயம் கிடைக்கும். இதான் இந்த பாட்டு சொல்லி முடித்தார். நிலத்தின் வழா அக்கல்லே போல் நலத்தின் வழார் நின் நாமம் நவின்றோரே. யாரெல்லாம் அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் வீடு பேராகிய நலத்திலிருந்து வழுவி போக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அருமையான குறிப்பு இந்த பாடல் உணர்த்துகிறது என்பதை சொல்லி இந்த நூலை சிந்திப்பதற்கான வாய்ப்பை தந்த நம்முடைய திருப்பத்தூர் சிவமடத்தினுடைய அன்பர் பெருமக்களுக்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை இறைவனுடைய திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வெள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலக மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே அருள்மிகு பட்டினத்தடிகள் திருவடிகள் போற்றி போற்றி இடைமருதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல